வாங்க, இன்னைக்கு நாம ஒரு கதைக்குள்ள ஆழமா பயணிக்க போறோம். சில கதைகள் நம்ம மனச விட்டு நீங்கவே நீங்காது, இல்லையா? நம்ம ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்கிற பயத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் ஸ்டீஃபன் கிங்கோட இட். வாங்க, அந்த படத்துல வர்ற மர்மமான, மறக்கவே முடியாத டரி நகரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் அந்த முழு நகரத்தையும் ஒரு பெரிய இருண்ட நிழல் மாதிரி சூழ்ந்திருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு கொடூரமான ரகசியம் புதைஞ்சிருக்கு. ஒவ்வொரு 27 வருஷத்துக்கும் ஒரு முறை அது விழுத்தெழும். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ஜார்ஜின்னு ஒரு சின்ன பையன் ஒரு மழை நாள்ல விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுறான். இந்த ஒரு சோகமான நிகழ்வு தான் அவனோட அண்ணன் பில்ல பயங்கரமான இருள் நிறைஞ்ச ஒரு மர்மத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. சும்மா பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த ஒரு மொமெண்ட் தான் டெரியோட தலையெழுத்தையே மாத்தப் போற ஒரு கொடூரத்துக்கு ஆரம்ப புள்ளி. ஏன்னா முறையா ஜார்ஜி அந்த சாக்கடையோட இருட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற அந்த அசுரனை சந்திக்கிறான். பென்னி வயசுன்னு ஒரு கோமாளி கிட்ட இருந்து வர்ற, கேட்கவே உடம்ப நடுங்க வைக்கிற இந்த வார்த்தைகளுக்கு பிறகு ஜார்ஜி காணாம போயிடுறான். டெரியில தொலைஞ்சு போல ஏகப்பட்ட குழந்தைங்கள்ல அவனும் ஒருத்தனாயிடுறான். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. சரி, இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோமாளி வெறும் கோமாளி இல்ல, அது ஒரு அமானுஷ்ய சக்தி. அதாவது நீங்க எதை நினைச்சு ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்களோ அதோட உருவத்தையே எடுத்து உங்களை வேட்டையாடும் ஒரு பழங்கால தீமை. அதே கோடை காலத்துல தெரியல மத்த பசங்களால எப்பவும் கேலி கிண்டலுக்கு ஆளாகிற ஒதுக்கப்பட்ட ஒரு 7 பசங்க ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகமாகறாங்க. அவங்கள தன் தம்பியோட இழப்பால குற்ற உணர்ச்சியில தவிக்கிற பில்லும் ஒருத்தன். இவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல தனிமையா உணர்றவங்க. அதனால இவங்க தங்கள தி லூசர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மத்தவங்களால கேலி செய்யப்பட்டு ஊரால புறக்கணிக்கப்பட்டதுனால ஏற்பட்ட அந்த வழிதான் அவங்கள ரொம்ப இறுக்கமா ஒன்னா சேர்க்குது. ஊர் லைப்ரரியில பெண் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. இந்த பிரச்சனை இப்போ நேத்து ஆரம்பிச்சதில்ல. கரெக்டா ஒவ்வொரு 27 வருஷத்துக்கும் டெரியில பெரிய பெரிய விபத்துகளும் குழந்தைகள் காணாம போறதும் ரொம்ப அதிகமாகுது. இது ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துட்டே இருக்கு. அவங்க இந்த விஷயத்த தோண்ட தோண்ட பென்னி வயசுங்கிறது ஏதோ வரலாற்று புத்தகத்துல இருக்கிற ஒரு பயங்கரம் இல்ல, அது ரொம்பவும் உண்மையான, தங்கள நேரடியாவே வேட்டையாடுற ஒரு ஆபத்துன்னு புரிய வைக்குது. அது அவங்களோட கெட்ட கனவுகளை நிஜமாக்க ஆரம்பிக்குது. அது ஒவ்வொருத்தரோட பர்சனல் பயத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு தாக்குது. எட்டிக்கு அருவருப்பான ஒரு தொழுநோயாளியா வருது. ஸ்டான்லிக்கு ஒரு விசித்திரமான பெயிண்டிங்லேருந்து வர விகாரமான பெண்ணா வருது. பில்க்கு காணாம போன அவனோட தம்பி ஜார்ஜோட கொடூரமான உருவத்துல வந்து அவங்கள நிலை குலைய வைக்குது. அது வரைக்கும் தனித்தனியா இருந்த அவங்களோட பயம் முறையா உண்ணாகுது. பெல்லோட கேரேஜ்ல ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் தானா ஓட ஆரம்பிச்சு போட்டோக்கள்ல இருந்து பென்னி வைஸ் வெளியே வர்றத பாக்கும்போது அவங்களுக்கு 2 விஷயம் தெளிவா புரியுது. 1, அந்த அசுரன் உண்மையானவன். 2, அவன் நம்மள குறி வச்சிட்டான், இனி தப்பிக்க முடியாதுன்னு. பயங்கரத்தோட அடுத்த கட்டமே இங்கதான் ஆரம்பிக்குது. பென்னி வைஸ் பெவர்லிய கடத்திட்டு போய் சாக்கடைக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ஒரு விதத்துல மத்தவங்களையும் வாங்க வந்து பாருங்கன்னு நேரடியாவே சவால் விடுது. இனிமே ஓடி ஒளியறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துலதான் அவங்களோட போராட்டத்தோட முக்கியமான பாயிண்டே வெளிப்படுது. அவங்க தனித்தனியா இருந்தா பென்னி வைஸ்க்கு ரொம்ப ஈஸியான தனித்தனி டார்கெட். ஆனா ஒன்னா சேர்ந்தா அவங்களோட அந்த நம்பிக்கை ஒரு பெரிய ஆயுதமா மாறுது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை வருது. இனிமே நம்மள நம்பாத பெரியவங்களுக்காக வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னா அவங்க முடிவு பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்கன்ற நிலையிலிருந்து மாறி அவங்களையே காப்பாத்திக்கிற ஹீரோக்களா மாறுறாங்க. டெரிக்கு அடியில இருக்கிற அந்த இருட்டுக்குள்ள அவங்களே இறங்க துணிறாங்க. சரி, வாங்க கதையோட கிளைமேக்ஸ்க்கு போலாம். பயத்தையே சாப்பாடா எடுத்துக்கிற அந்த அசுரனுக்கே பயம்னா என்னன்னு காட்டினா அந்த இடத்துக்கு. அந்த சாக்கடையோட ஆழத்துல பெவர்லி ஒரு பயங்கரமான மயக்க நிலையில காத்துல மிதந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அவங்களோட கூட்டு தைரியம் மட்டும்தானு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட பயங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பயந்து ஓடல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா நின்னு, நாங்க உனக்கண்டு பயப்படலடா அப்படின்னு கத்துறாங்க. அவங்க தங்களோட பயத்தை எதிர்ப்பா மாத்தின உடனே ஒரு அதிசயம் நடக்குது. பென்னி வைஸ் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிக்குது. அதோட மாயங்கள் எல்லாம் சக்தி இழந்து உடையுது. அதுக்கு அப்போதான் புரியுது, தன்னோட மிகப்பெரிய ஆயுதமான பயத்தையே அது இழந்துடுச்சுன்னு. காயம் பட்ட அந்த அசுரன் பூமிக்கடியில பின்வாங்கி ஓடிடுது. பேவலிய காப்பாத்தி அந்த அசுரனும் இப்போதைக்கு மறைஞ்சு போனதும் அவங்களுக்கு ஒரு வழியா நிம்மதி பெருமூச்சு வருது.
ஆனா இந்த பயங்கரமான கோடை காலத்துக்கு அப்புறம் அவங்களோட போராட்டம் இன்னும் முடியலன்னு அவங்களுக்குள்ள ஆழமா ஒரு எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் 27 வருஷத்துல இட்டு திரும்பி வரலாம். அப்பவும் இந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க இத நம்ப போறதில்ல, எதையும் செய்ய போறதில்லன்னு. அவங்க தான் பாத்துக்கணும். அதனால ஒரு வட்டமா நின்னு ரத்தம் சொட்ட சொட்ட கைகளை கோர்த்துக்கிட்டு ஒரு சத்தியம் பண்றாங்க. நம்ம வாழ்க்கை நம்மள எங்க கொண்டு போனாலும் சரி, அந்த தீய சக்தி மறுபடியும் வந்தா நாம எல்லாரும் டெரிக்கு திரும்பி வரணும்னு சத்தியம் செய்றாங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு ரத்த சத்தியம். அந்த ஒரு சத்தியம் அவங்களோட அந்த சின்ன வயசு கோடைக்காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. ஆனா அதுவே இன்னும் வரப்போற ஒரு பெரிய பயங்கரத்துக்கு களமமைக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு.